ஹாய் ஹலோ நமஸ்தே. ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹிந்தி எப்படி ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்றது அதை பற்றி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்றது, அதுவும் 2 ஆப்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்றது அதை பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணீங்க. அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி எப்படி ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்றது அதை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஹிந்தி எப்படி ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்றது அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 3 பெஸ்ட் டாப் 3 ஆப்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 ஆப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹிந்தி படிக்க போறோம். சோ நீங்க கேட்கலாம், நீ சொல்ற 3 ஆப்ஸ் நான் எதுக்கு பார்க்கணும், நான் பிளே ஸ்டோர்ல போய் 2 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் ஹிந்தி படிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். பட் நானும் ரொம்ப நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க. என்னுடைய நண்பர்களாகிய உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஆப்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல 3 ஆப்ஸ் எனக்கு பிடிச்சதுல எடுத்து வச்சிருக்கேன். சோ அதனால வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓகே, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சோ எனக்கு எங்க போலாம், வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க ஆப் இந்த ஆப் தான், ஸ்பீக் ஹிந்தி. இந்த ஆப் ஓபன் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ண அப்புறம் ஆப் ஓபன் பண்ணனும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க. சோ நிறைய லேர்ன் பண்ற ஆப்ல பாத்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 கொடுத்திருப்பாங்க. பட் இதுல ஹவர் 1 ஹவர் 2 கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹே ஹலோன்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் ஹாய் ஹலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமஸ்தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணி கூட டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பக்கத்தில் இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், நமஸ்தே, சுப்ரபாத், शुभ संध्या, आपका स्वागत है. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹவர் 2க்கு போயிடும். இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிறைய வேர்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்க ஆப் இந்த ஆப் தான், லேர்ன் ஹிந்தி. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகி முடிஞ்சோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்டர் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் வரியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க, கேட்டகரியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டின்னர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். டின்னரை செலக்ட் பண்ண அப்புறம் உள்ளால பார்த்தீங்கன்னா இரவு உணவுன்னு திரும்பவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் திரும்பவும் கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜில் டின்னர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, ஹிந்திலையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேவைன்னா அப்படின்னா ரீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீட் பண்ண தெரியல அப்படின்னா கூட பக்கத்தில் வாய்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, भोजन आज बहुत स्वादिष्ट है. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சின்ன சின்ன ஆம், இல்லை, வணக்கம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்க ஆப் இந்த ஆப் தான், லேர்ன் ஹிந்தி ஃப்ரம் தமிழ். ஸோ இந்த ஆப்பை நான் ஏன் முதல் இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு இப்போ சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ முடிவில் சொல்கிறேன். ஓகே, இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரியை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக ஹிந்தி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஆல்ஃபபெட்டிக் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ரீட் பண்ண தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் வந்துடுறேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் வரும்போது ஆட்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பீப்புள் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பீப்புளை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களாம் எப்படி கூப்பிடுவாங்க, பிரதர், சிஸ்டர், டேட், மம், இந்த மாதிரி எல்லாரையும் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கூட இதில் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களா, पिता, माँ, बेटा, बेटी, छोटा भाई, சோட்டா பாய், बड़ा भाई, படா பாய் அப்படின்னா மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபேஸோட கொடுத்துருக்காங்க. இது செமையாக இருக்குங்க இந்த ஆப். இதனால தான் இந்த ஆப்பை நான் முதல் இடத்துல வச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆப்பை நான் ஏன் முதல் இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு. இதுதான் ரீசன். ஓகே, ஸோ ஒரு சின்ன குட்டி குழந்தைக்கு புரியும் விதமாக ரொம்பவே சூப்பராக அவங்க ஃபோட்டோவோட ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸு, வெஜிடபிள்ஸு. ஸோ இதில் உள்ள அட்வான்டேஜ் இதுதாங்க. அதுக்கு பக்கத்தில் அதோட ஃபோட்டோ கொடுத்துருக்கனால நமக்கு ரீட் பண்ணுறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு, அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரூட்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பேசிக்காக கூட ஹிந்தி தெரியல அப்படின்னா நீங்கள் இதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புரியும் விதமாக ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அந்த 2 ஆப்பை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மைண்டில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த 3 அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த 3 ஆப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படின்னா வீடியோக்கு கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. முக்கியமா இந்த வீடியோவை நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க,
பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சோ மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோல சந்திப்போம். அதுவரை பை பாய்.